தோல்வியடைந்த ராஜா. ஒரு ஆழமான நீதிக்கதை. ஒரு காலத்தில் வெண்ணிலா நாடு என்ற செழிப்பான ராஜ்யம் இருந்தது. அங்கு ஆட்சி செய்தான் அரிய வீரன் என்ற ராஜா. ஆரம்பத்தில் அவன் மக்களை அன்பாக பார்த்தான். விவசாயிகளுடன் பேசுவான், ஏழைகளுக்கு உதவி செய்வான். அதனால் மக்கள் அவனை நல்ல ராஜா என்று புகழ்ந்தனர். ஆனால் புகழ் அதிகரித்த போது அவன் மனதில் அகந்தை முளைத்தது. என்பை போல பெரிய ராஜா யாரும் இல்லை, என் முடிவுகள் எப்போதும் சரி என்று இப்படி எண்ணத் தொடங்கினான். மந்திரிகள் நல்ல ஆலோசனை சொன்னாலும் அவன் கேட்கவில்லை. எனக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை என்று கூறினான். ஒரு நாள் அவன் அரண்மனையை பார்த்தான். அது பெரியதுதான், ஆனால் அவனுக்கு போதவில்லை. இதைவிட 10 மடங்கு பெரிய அரண்மனை வேண்டும். அது உலகமே பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்றான். அதற்காக மக்களிடம் அதிக வரி வசூலிக்க உத்தரவிட்டார். மக்கள் அழுதார்கள். விவசாயிகள் விதை வாங்க முடியாமல் தவித்தார்கள். குழந்தைகள் பசியில் கண்ணீர் விட்டார்கள். குடிசைகள் காலியானது. ஒரு முதியவர் தைரியமாக அரண்மனைக்கு வந்தார். அரசே, மக்கள் இல்லாமல் ராஜ்யம் இல்லை. அவர்களை காப்பாற்றுங்கள். அவர்களின் கண்ணீர் நல்ல பலன் தராது. ராஜா சிரித்தான். நான் ராஜா, என் வார்த்தையே சட்டம் என்று பெருமையாக சொன்னான். அந்த ஆண்டே கடும் வறட்சி வந்தது. மழை பெய்யவில்லை. பயிர்கள் உலர்ந்தன. நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் வாழ முடியாமல் அண்டை நாடுகளுக்கு சென்றார்கள். வீடுகள் வெறிச்சோடியது. வீதிகளில் அமைதி மட்டும். இறுதியில் அரண்மனை மட்டும் பிரகாசித்தது. ஆனால் அதை பார்க்க மக்களே இல்லை. அரிய வீரன் தனியாக நின்றான். அரியணை இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆனால் மக்கள் இல்லை. அதாவதுதான் அவன் உணர்ந்தான், ராஜ்யத்தின் உண்மையான செல்வம் தங்க அரண்மனையே அல்ல, மக்களின் நம்பிக்கையே. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் தோல்வியடைந்த ராஜாவாக வரலாற்றில் எழுதப்பட்டான்.